அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அநேகமாக பார்த்துருப்பீங்க நெக்ஸா சஷ்டி கார்ஸ் சக்ஸான்னு வந்துருச்சு மாற்றி சஷ்டி கார்ஸில் நெக்ஸா ஷோரூமுக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இன்றைக்கி ஒரு கார் லான்ச். என்ன கார் லான்ச்சுன்னு கேட்குறீங்களா? ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாருதி சுசுகி நெக்ஸா நம்ம இங்கே தான் வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? அந்த புது கார் லான்ச்சுக்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்ன லான்ச் ஆகுது, ஏது லான்ச் ஆகுது, இந்நேரம் நம்ம டிஎம்எஃப் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, ஓகே, இதனால் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அப்படின்னு உள்ளே போயிட்டு அப்படியே காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஓ, கருப்பு கலர் துணி போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. சூப்பர், உண்மையுமே பரவாயில்ல. அனைத்தும் ரெடியாகிட்டு இருக்குது. பார்த்து வணக்கம் வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் சார், வணக்கம். வாங்க, நல்லா இருக்குங்க. வணக்கம், நல்லா இருக்கு. ஸ்கூல் ஒன்றும் விடலைங்க. தேங்க்யூ தங்கம். தேங்க்யூ தங்கம். இல்லை, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக கொடுத்துட்டு இருந்தீங்க புது வண்டி எடுக்கும்போது. இப்போ வந்து க்ரீன் ஃபாரஸ்ட்டாக மாற்றிட்டீங்க. ஓ, அதனால் க்ரீன் ஃபாரஸ்ட்டு. எனக்கு ஒன்று தான் கொடுப்பீங்களா ஆளுக்கு? இல்லை, போது நம்ம சைஸுக்கு. வண்டி வந்து நம்மளுக்கு லான்ச் இது மேனுவல் தான் நம்ம கேட்டு. சரி, மேனுவல் லாக் பண்ணிட்டா கேட்டாச்சு. ஏன்னா எல்லாருமே மேனுவல் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆமாம், இதில் எல்லாரும் மேனுவல் எல்லாமே. ஏன்னா அது ஒரு டிரைவிங் இது, அதில் தானே ஒரு ஆமாம், டிரைவிங் எந்தியூசியஸ்டிக் எல்லாமே அதை ஓட்டுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிலே. திடீர்னு ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக. வண்டி லுக்கு நல்லா இருக்குதுங்கண்ணா. அப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்தேனுங்க. அப்போயே பார்த்து நான் வீடியோ போட்டேன். அப்போவே சூப்பராக இருந்தது வண்டி பார்க்குறேன். அந்த எல்லோ கலர் தான் அருமையாக இருக்குது. ஆமாம், இப்போ அதுதான் டெமோக்கு வருது. டெமோக்கு தான் வருது, நல்லா இருக்குது அந்த கலர். ஜம்மு காஷ்மீரில் டெலிவரி கொடுத்து ஒருத்தர் வண்டி வாங்கி 2ஆக கட் பண்ணி ஃபுல் ஆல்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் டயர் சைஸில் இன்னும் போட்டிருக்காங்க தெரியுங்களா? 17, 18 அதெல்லாம் போட்டு நான் பண்ண போகிறேன். இப்போ அந்த மாதிரி நான் ஒரு வண்டி பண்ணுன்னு வச்சுக்கோங்க, பயங்கர. டயர் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வேணுங்கிற மாதிரி நம்மகிட்டையும் கொஞ்சம் இது இருக்குது. கண்டிப்பாக இது கஸ்டமர் ஃபீட்பேக் அதான் நாங்களும் அதுதான் கொடுத்தோம். ஆமாம்மா, பார்த்துங்க. ஜம்முலி எத்த சொல்லுறது வரைக்கும் வண்டியை ஒவ்வொருத்தர் ஆல்ட்ரேஷனுக்கு அப்படி பண்ணுறாங்க வண்டியை. என்ன கன்வீனியன்ஸ் வைஸ் திஸ் இஸ் மச் பெட்டர் தன் கார். ஆனால் அந்த 2 சீட்டில் உட்காந்துட்டு ஏற முடியாது. இதுனா அந்த 4 சீட்டர் இஸ் வெரி கன்வீனியன்ட். ஆமாம், 4 சீட்டர் தானுங்க. அந்த 5 சீட்டர் கிடையாது, இது ஆக்சுவலாக 4 சீட்டர். வண்டி போய் பார்க்க போகலாமா? முதல்ல இது வச்சுக்கிறீங்களா? நீங்கள் வச்சுக்க பத்திரமா. நம்ம வந்து வண்டியை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு. முதல்ல ஆக்சுவலாக நம்ம வந்து டெல்லியிலேயே பார்த்தாச்சு. டெல்லியில் வந்து ஒவ்வொரு ஜிம்னிக்கு பக்கத்தில் அம்மனி நிறுத்தியிருந்தாங்க. இங்கே நீங்கள் நிறுத்தலை, அம்மனி நிறுத்தணும் இல்லை ஜிம்னிக்கு பக்கத்தில். அப்படின்னா தான் அழகாக காமிக்க முடியும் வண்டியை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸா ப்ளூ, செம்ம கலருங்க. எனக்கு இருக்கிறே பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கலரு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ் மாதிரியே. அதில் வந்து 7 இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 1, 2, 3, 4, 5 இருக்குது. இங்கே சுசுகி லோகோ. இந்த இது வருமே, ஓ அது டாப் ஆனது வரும். இந்த ஆல்பாக்கு அது என்ன வாட்டர் வாஷ். இது வந்து ஹெட்லைட் வாட்டர் வாஷ் பண்ணிங்க. அது வந்து ப்ரொஜெக்டர் லைட்டு. இது நார்மல் ஆலோஜின்னு. இது நல்லா இருக்குது. இது என்னமோ ஒரு ஷேப். இதுக்கு பேர் என்ன ஷேப் சொல்லுவாங்க? இப்படி 20 பைசா காசு எக்ஸகண்ணா, அந்த 20 பைசா காசு ஷேப்பு அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் ரிவ்யூ போட்டுருந்தேங்க. நான் அன்றைக்கே வந்து கருப்பு வண்டி வந்துருச்சுன்னு சொல்லி இன்வைட் பண்ணாங்க. ஓ, இதில் வந்து அலைவீல் வராது, நார்மல் வீல் தான். டோர் நல்லா பெரிய டோர். வண்டி பார்க்குறதுக்கு இத்தினூண்டு இருக்குது. டோர் எத்தச்சோடு இருக்குதுன்னு வருங்க. ஆனால் உட்கார்றதுக்கு பரவாயில்ல. நான் அந்த ஷார்ட்ஸ் பேசும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேங்க, இந்த மாதிரி வந்து வண்டி பார்க்குறது தான் இத்தினூண்டு தெரியுது. ஆனால் உட்காந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80% தை சப்போர்ட் இருக்குது. நல்லா சௌகரியமாக இருக்குது. உண்மையாலுமே இந்த வண்டி மேலே ஒரு சின்ன ஒரு க்ரஷ் வந்துருக்குது. என்ன வந்துருக்குது? க்ரஷ். இதுலேயே செட்டு கொடுத்துட்றாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த ரகடு டிசைன் தான். அப்படியே அந்த ஜிப்சியில் வந்து மீட்டர் எப்படி இருக்குமோ சேம் ஆரஞ்சு கலர் மீட்ரு. அதே ஒரு ஆரஞ்சு கலர் மீட்ரு. இந்த மாதிரி வெளியே போல்டு தெரியுற மாதிரி ரக்கடு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது.
ஓ இங்கெல்லாம் மேனுவல் ஏசி தான், 2 மாடலுக்குமே மேனுவல் ஏசி தான் நட்டு இருக்குது. ஓ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி ஆல்பாக் வந்து சூப்பர் டன். அவ்வளோதான். முன்னாடி நல்லா குடிக்கிற கைப்பிடி கைப்பிடி நல்ல இங்கே வருங்க. இப்போ ஸ்விஃப்ட்டு நம்ம ஸ்விஃப்ட்டோட எத்தச்சோ ஒரு டோர் இருக்குது ஃப்ரண்ட்டு ஊத்துட்டு இருக்குது டோரு. ஓ இதோடது நீக்குதான். ஓகே ஓகே ஓகே. என்னதான் 4 வீலர் ஓட்டினாலும் அந்த சேர்க்கிறதுலாம் கொஞ்சம் உள்ளே போகாது, நல்லா கவர் ஆகிக்க மாட்டிருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டு விஸ்க்குன்னு ஏறி வந்துட்டேன். கொஞ்சம் பேக் மூட இது வந்துருக்குறோம். இது பின்னாடி சாய்மான்னு தெரியலையே, கொஞ்சம் நேராக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சாய்மாப்பா சாய்மா ஓகே பரவாயில்ல. எங்கே சாய்க்கிறது? இங்கே இருக்குதா? ஓகே ஓகே. ஒன்று இங்கே சாய மாட்டேங்குது. சாய்ந்திருக்குது. ரைட், ஒரு ஸ்டெப் சாய்ந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா சாய்க்கணும். இது வந்து நம்ம ஆல்ட்ரோ பண்ணிக்கலாம். அடே எங்கள் அப்பா. ஆனால் அழகு. ஆல் கிரிப் 4 வீல் டிரைவ் மேனுவல் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. எனக்கு இந்த வண்டியிலேயே இந்த மாதிரி மேலே தூக்குற டோர் கொடுத்துருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கு. புறவுக்கு இந்த மாதிரி ஏறி வந்துட்டு ஜம்முன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது டோர் நீக்கி வச்சுட்டு ஓட்டலாமல், இது ஒன்றும் ஆகாதல்ல. 4 வீல் டிரைவில் ஓட்டும்போது காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது சரி விட்டு பார்க்கல எல்லாம் ஓட்டி. அது ஒருத்தர் இங்கே ஜம்மு காஷ்மீர்லிங்க நிறைய வண்டி டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஒரு வண்டி ஜிம்னி வாங்கி நடுவில் 2 கட் பண்ணிவிட்டு அப்படி 2 டோர் பண்ணுறாப்பிலையாம்மா 4 டோர் வண்டியை. நான் இறங்க முடிஞ்ச அந்த போய் நான் கிளிப்பு போடுறேன், நீங்கள் பாருங்கள். புது வண்டி ஜிம்னி எடுத்து கட் பண்ணி பாடியை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜிம்னியும் எடுத்து அலாய்வில் 17 இன்ச்சு 18 இன்ச்சு 19 இன்ச்சு என்னெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி போடுறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்விஃப்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஆல்ட்ரேஷன் வண்டி வந்து இந்த ஜிம்னி தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வேணால் பார்த்துக்க, எழுதி வச்சுக்க. நான் சொல்கிறேன், இந்த வண்டி வந்து வராதுக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்து மொத்தம் 13,000 13,000 புக்கிங்க 30,000 புக்கிங்க சொன்னாங்க. 20,000 புக்கிங், அதான் 30,000. இங்கிலீஷில் வந்து 30, நான் 30ன்னு நினச்சிட்டேன். 13, கிட்டத்தட்ட 30,000 புக்கிங் நடந்திருக்குது பார்த்துக்குங்க. அப்போவே அந்த வண்டி அறுக்கும்போது தான் பார்த்தேன், இந்த இடத்துல வந்து இந்த வாட்டர் சேனல் வந்து இப்படி நல்லா குறுக்கி வச்சுருக்குறாங்க. இப்படி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நீங்கள் பாருங்கள் அதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து ஸ்டீல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அலாய் வீல் வந்துடும் உங்களுக்கு ஸ்டீல் டிஸ்க்கு. ஆனால் ஏரியில் ஒன்று தான் மேலே கொடுத்துருக்குறாங்க, அதுதான் கொஞ்சம் இதாக தெரியுது. எல்லாமே சென்டராக கொடுப்பாங்க, இல்லைன்னா இதாக கொடுப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே ஜிப்சிக்கு அடுத்தது வந்து இத்தனை வருடங்கள் கழிச்சு, கிட்டத்தட்ட 1993 94 ஜிப்சி லான்ச் ஆச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு, ஒரு ஜிப்சிக்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஜிம்னி வந்து லான்ச் ஆகிருக்குது. ஆனால் ஜிப்சியோட கொஞ்சம் சின்ன வண்டி தான், ஆனால் பார்க்குறக்கு அப்படி இருக்குது. ஆனால் ஓட்டுறக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. நான் ஒன்றும் ஓட்டி பார்க்கல. அதேமாதிரி கூடி சீக்கிரம் உங்களுக்கு ரிவ்யூ வந்துடும். இந்த வாரம் திங்கள் செவ்வாய் நான் போட்டோம், ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன், ஒன்றும் அப்ரூவல் ஆகலைங்களாம்மா. அதனால் அப்ரூவல் ஆன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வண்டி ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்கிறேனுங்க. சரிங்க, அங்கே கூப்பிட்றாங்க, கொஞ்சம் தான் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேங்க. கிளம்பிட்டுங்களா? வரேன், மண்டேக்கு இது வரணும். தங்க பாய்மா. சூப்பர் சூப்பர். அப்படிங்களா? இண்டியன் பப்ளிக் மறக்குது. தேங்க்யூ ஸோ மச். எப்படியோ வந்து அனைத்து சிறப்பாக முடிஞ்சுது. ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படின்னு மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். ஜிம்னிக்கு எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் மிக முக்கியமான மேட்டர் பேசவே மாட்டேங்கிறாரு. அப்படி தானே கேட்குறீங்க? விலைவாசி இன்னும் வரலைங்களாம்மா. விலைவாசி வரட்டு. நான் அந்த வீடியோ போடுறதுக்குள்ள விலைவாசி வந்துருச்சுன்னா கீழே ரேட் கொடுத்துறேன். விலைவாசி வந்துருச்சாப்பா? ஆமாம், விலைவாசி வந்துருச்சு. 12 ஜில்லையில் ஸ்டார்ட் ஆகுது பேசிக் மாடல். 12 இல்லை 13 சம்திங். சரி, நான் ஒன்று பண்ணுறேனுங்க. நான் இந்த பக்கம் இப்படியே நான் போடுறேன், நீங்கள் விலைவாசி பாருங்கள். ஆமாம், விலைவாசி வந்துருச்சு. எனக்கு சொன்னாங்க, மறந்துட்டேன். வண்டி தான் வரலையா இந்த வண்டி? ஓகே, அதை நான் மறந்துட்டேன். விலைவாசி வந்துருச்சுங்களாம்மா. அதனால் விலைவாசி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரோ ஒரு ஹேட்ச்பேக்கோ ஒரு செடானோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட் எஸ்யூவி, ஃபுல் அண்ட் ஃபுல் ரியர் வீல் டிரைவில் மாருதியில் லாங்கிடியூட் இன்ஜினில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மாருதியில் லாங்கிடியூட் இன்ஜின் எத்தனைங்க ஜிப்சிக்கு அப்புறம் லாங்கிடியூட் இன்ஜின் ரியர் வீல் டிரைவில் இந்தளவுக்கு 4 வீல் டிரைவ் ஆல் கிரிப்போட கொடுத்த வண்டி இது தான். உண்மையான மாருதி வந்து இதுக்கு வந்து பாராட்டணும். இந்த வண்டி எப்படி இருக்குது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விலை எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ விலையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால் மறக்காமல் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஜிம்னி ரிவ்யூ வந்துடும். கிளம்பிட்டுங்களா? நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.